வணக்கம். நான் உங்க இருமதி பந்தலராஜா. அதாவது இப்ப அந்த பொங்கல் பரிசு அப்படின்றது ஒரு சர்ச்சையா போயிட்டு இருந்துச்சு. குடுத்து ஒரு 4 நாள் ஆச்சு. அத பத்தி நம்ம வீடியோ போட வேணாம்னு தான் நெனச்சோம். ஆனா வந்து அத பத்தின நெறைய கருத்துக்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. எலக்ஷன மையப்படுத்தி குடுக்கப்பட்டதா அப்படின்னு நெறைய பேரு வந்து ஒரு கருத்த முன்வைக்கிறாங்க. நம்ம இல்லைன்னு மறுத்தாலும் அதுதான் உண்ம. சரியா? ஏன்னா 2024 வந்து நாடாளுமன்ற தேர்தல் அப்ப குடுத்தது. அப்புறம் போன வருஷம் குடுக்கல. அப்புறம் இந்த வருஷம் குடுத்துருக்காங்க. இப்படி இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது எலக்ஷனுக்காக தான் குடுத்துருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெளிவுபட தெரியுதுன்னு வச்சுக்கங்களேன். இப்ப இதுல என்ன விஷயம்னா, திமுக கட்சிய சார்ந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆ நீங்க மத்த அதிமுக, தாவேகா, பாமக இவங்கெல்லாம் வந்து எதுக்கு நீங்க அந்த காச வாங்குறீங்க? நீங்க ரோசம் உள்ளவங்களா இருந்தா, மானம் உள்ளவங்களா இருந்தா, இத நீங்க வாங்கக்கூடாதுல்ல. அப்படின்ற மாதிரி சமூக வலைதளத்துல கருத்து தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. உண்மையிலே வந்து ஸ்டாலினோ, இல்ல ஸ்டாலின் சம்மந்தப்பட்டவங்களோ, உதயநிதி ஸ்டாலினோ, முதலமைச்சரும் இத பத்தி எதுக்கு நீங்க மத்த கட்சிக்காரங்கலாம் காசு வாங்கக்கூடாது அப்படின்னு முதலமைச்சரும் சொல்லல. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் சொல்லல. அமைச்சர் பெருமக்களும் சொல்லல. ஆனா, இந்த அடிமட்ட தொண்டர்கள் எதுக்கு தான் இப்படி மூச்ச போட்டு கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து திமுக நிதியிலிருந்து குடுக்கப்பட்ட பணம் கிடையாது. இது வந்து தமிழ்நாடு அரசு கஜானால இருந்து எடுத்து குடுக்கப்பட்ட நிதி. அப்ப என் பேர்ல, உங்க பேர்ல, பக்கத்து வீட்டுக்காரன் பேர்ல, எதுத்த வீட்டுக்காரன் பேர்ல, எல்லா பேர்லயும் கடன வாங்கி அத நம்மளுக்கே திருப்பி குடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இது வந்து திமுக கட்சி நிதியிலிருந்து இந்த ரூ. 3000 தூக்கி குடுக்கல. அதனால எங்க பேர்ல கடன் வாங்கி எங்கள்ட்டயே அந்த ரூ. 3000 திருப்பி குடுத்துருக்காங்க. அப்ப எங்க காச நாங்க வாங்குறதுக்கு, நீ வந்து ரோசக்காரனா இருந்தா திமுக குடுக்குற காச நீ வாங்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இது திமுக குடுக்குற காசு கிடையாது. தமிழ்நாடு அரசு குடுக்குற காசு. யாரு காசு? எங்க காசு. சரியா? சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இத வந்து நம்ம முதல்வரையோ, துணை முதல்வரையோ, அமைச்சர் பெருமக்களையோ நம்ம குறையே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க குடுக்குறாங்க. அவங்க யாருமே இத பத்தி பேசுறதில்ல. ஆனா இந்த அள்ளு சில்லறைகள் இருக்கு இல்லையா? அதுக தான் சிதறி அப்படியே சத்தம் போட்டு சிதறிட்டு இருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு இஸ்லாமிய அக்கா, இஸ்லாமிய சமூகத்த சேர்ந்த ஒரு அக்கா வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 3000 கவர்மெண்ட் குடுக்குற காச வாங்கிக்கிங்க. ஆனா, ஓட்டு வந்து இந்த குறிப்பிட்ட கட்சிக்கு போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டுட்டாங்க. உடனே அதுல வந்து நெறைய பேர் வந்து அசிங்கமா கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். அதுல ஒரு இஸ்லாமிய சகோதரர் வேற வந்து ஒரு கமெண்ட் போட்டாரு. என்னன்னா, அவன் வந்து புள்ளையும் குடுப்பான் வயித்துல, நீ வாங்கிக்கோ அப்படின்ற மாரி ஒரு கமெண்ட் போட்டாரு. கொஞ்சம் கேவலமா போட்டாருன்னு வச்சுக்கங்களேன். அந்த அக்கா அதுக்கு பதிலடியா நாக்க புடுங்கிட்டு சாகுற மாரி நறுக்கு நறுக்குன்னு கேள்வி கேட்டு ஒரு பதில் வீடியோ போட்டுருச்சு. சரியா? அந்த அக்கா நல்லா முகத்த காமிச்சுட்டு தான் போடுது. ஆனா, அந்த கமெண்ட் போட்டவன் பாருங்களேன், இவன் மட்டும் கிடையாது. முக்காவாசி பேரு இந்த முகநூல்லயும் சரி, YouTubeலயும் சரி, Instagramலயும் சரி, அசிங்கமா கமெண்ட் பண்றவன் ப்ரொஃபைல ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒண்ணு முகமே இருக்காது. ஃபேக் ஐடியா இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, லாக் பண்ணி வச்சிருப்பாய்ங்க. அதாவது ஒரு தான் முகத்த கூட காட்ட தைரியம் இல்லாத கோழைகள் தான் இந்த மாதிரி வேலைகள்ல ஈடுபடுவாய்ங்க. அந்த அக்கா வந்து கிளின்னு கிழிக்குது. அப்ப நீ வந்து உன் கட்சி சார்பா வந்து யார பத்தியாவது சப்போர்ட்டா பேசுனா, உன் பொண்டாட்டிய வந்து நான் அப்படி கேட்கலாமா? அப்படின்னு அந்த அக்கா திருப்பிக்கிட்டு கேட்குது. ஆ அவன இவனேன்னு கண்டபடி பேசிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், மானமுள்ள ஒரு மனுஷனா இருந்தா இந்நேரம் அவன் தூக்குல தொங்கியிருக்கணும். கண்டிப்பா தொங்க மாட்டான். இப்ப நம்ம இந்த வீடியோ பேசுறோம்ல, இந்த வீடியோ பேசுறதுக்கே நெறைய பேர் கீழ வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அசிங்கமா கமெண்ட் பண்ணுவாய்ங்க. பொதுவா வந்து இந்த முகம் இல்லாத கோழைகளோட அந்த கமெண்ட் எல்லாம் வந்து நம்ம பெருசா எடுத்துக்கிறதே இல்லைன்னு வச்சுக்கங்களேன். வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே எச்சி தொட்டு வச்சுட்டு தான் வருவேன். அதாவது என்னை எது பேசுறதா இருந்தாலும், அது அவன் குடும்பத்துக்கே போய் சேர்ந்துரும் அப்படின்ட்டு எச்சி தொட்டு வச்சுட்டு தான் வந்திருக்கேன். பொதுவா பெண்கள்ல வந்து தரக்குறைவா பேசுறது ஒரு வாடிக்கையா ஒரு விஷயமா இருக்கு. அதுவும் இஸ்லாமிய பெண்ணா இருந்துச்சுன்னா, இன்னும் ஒரு படி மேல போயிருவாங்க. இத வந்து மத்த மதத்துக்காரன் பண்றானோ இல்லையோ, இஸ்லாமியர்களே இத பண்றது வந்து ஒரு வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. அதாவது ஒரு பொண்ணு வந்து மூஞ்சிய காட்டி பேசக்கூடாது. மூஞ்சிய காட்டி ஃபோட்டோ போடக்கூடாது. பர்தா போட்டுட்டு ஆடக்கூடாது. உடனே வந்து அசிங்கமா பேசிப்புட்டு, அல்லாஹ் உன்ன மன்னிக்க மாட்டார் அப்படின்னு ஒரு வார்த்தைய எழுதி விட்டு போயிடுறாங்க. அவங்க பண்றதுக்கு அல்லாஹ் மன்னிக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க வந்து இப்படி கேவலமா எழுதிட்டு, கீழ ஒரு வார்த்தை போடுறீங்கல்ல, இத வந்து அல்லாஹ் மன்னிச்சுருவாரா? அ.
இல்லை இப்படித்தான் பேச சொல்லியிருக்காரா? அதனால முதல்ல வந்து எல்லாருக்கும் மதிப்பளிக்க கத்துக்குங்க. கருத்த கருத்தால முன்வைங்க. கருத்துக்கு கருத்து சொல்லுங்க. கருத்துக்கு பதில் சொல்லுங்க. அத விட்டுட்டு கருத்துக்கு கண்றாவியா பேசி பழகாதீங்க. அது நல்லதுக்கு இல்ல. சரி, இப்ப இந்த ரூ. 3000 மேட்டருக்கு வருவோம். பொங்கல் மேட்டருக்கு. அதனால பொங்கலுக்கு ஏகப்பட்ட செலவு இருக்கு. அது வந்து திமுக குடுக்குற காசு அப்படி இப்படின்லாம் பேசாதீங்க. அது திமுக குடுக்குற காசுலாம் கிடையாது. முழுக்க முழுக்க நம்மளோட காசு. அத நம்மளுக்கு திருப்பி தராங்க. அவ்வளோதான். அதனால ரூ. 3000 வாங்கி நல்லா பொங்கல கொண்டாடுங்க. ஹாப்பி பொங்கல். மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.